திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வரும் 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் இளங்கோ மற்றும் சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பேசினோம். பேசின அடிப்படையிலே நாம் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை தவிர வழியில்லை. நம்முடைய கோரிக்கையை சுருக்கி பொங்கலுக்கு முன் எதையாவது செய்யுங்கள் என்று ஓய்வு பெற்றோர் பிரச்சனை சொன்ன பிறகும் நமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே வருகிற 9ஆம் தேதியிலே இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவது என்று இந்த அனைத்து சங்கங்கள் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தொழிலாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பால் பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து சேவை முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே போராட்ட முடிவை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். பொங்கல் விடுமுறைக்கு பின்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார்.